ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதாவது வெப்ப இயக்கவியலின் முதல் விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதிப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா நோன் ஆஸ் த லா ஆஃப் கன்வென்ஷன் ஆஃப் எனர்ஜி. கன்வென்ஷன்றது மாறக்கூடிய ஆற்றலினுடைய தன்மையை பற்றி சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் லா. இதனுடைய படி பார்த்தீங்கன்னா state that the total energy of an isolated system remains constant though it may change from one form to another form. அதாவது ஒரு அமைப்பிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம் இன்னொரு அமைப்புக்கோ அல்லது சுற்றுப்புறத்துக்கோ கண்டிப்பாக என்ன பண்ணும், மாறக்கூடியதாக இருக்கும். ஆனால் எந்த காரணத்து கொண்டும் வெப்பம் காணாமல் போகாது. ஒரு இடத்துலேருந்து, அதாவது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறக்கூடியதாக இருக்குன்றதை இந்த ஃபர்ஸ்ட் லா சொல்லுது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லணும், ஆற்றல் அழிவின்மைன்னு சொல்லுவோம். ஆற்றல் அழிவின்மை விதி எப்படி தான் இருந்ததுன்னா, ஒரு ஆற்றல் ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகையாக மாறக்கூடியதாக இருக்குமே தவிர ஆற்றல் வீணாகாது. அதாவது வேறு வடிவத்திலாவது மாறக்கூடியதாக இருக்குமே தவிர இல்லாமல் போகாது. அதான் கான்செப்டை சொல்லியிருக்காங்க. when a system moves from the state 1 to state 2, its internal energy change from, ஸோ அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி U1லிருந்து U2 மாறுது. தென் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, ஸோ எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்குன்னா U2லிருந்து U1 கழிச்சோம்னா தெரியும். ஸோ சேஞ்சஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இதனுடைய கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தி இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இஸ் brought about by the either absorption or evaluation of heat and or by work being done by on the system. பொதுவாக இன்டர்னல் எனர்ஜி குறையும் அல்லது இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, அப்சர்விங் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும், அல்லது அவைகளிருந்து லிபரேட் பண்ணால் அதே மாதிரி குறையும். ஆனால் ஒர்க் பண்ணுறதுனாலே என்ன ஆகும், சிஸ்டத்தில் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ சிஸ்டத்தின் மீது நம்ம எனர்ஜி கொடுத்து ஒர்க் பண்ணும்போது ஸோ இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சிஸ்டம் இருந்து ஒர்க்கு பெறும்போது அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. தற்போது ஒரு இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் ரெண்டு வகையில் இருக்கலாம். ஒன்று வெப்பத்தை பொறுத்து, இன்னொன்று வேலையை பொறுத்து. வெப்பம் அப்சர்வ் பண்ணாலோ லிபரேட் பண்ணாலோ இன்டர்னல் சேஞ்சஸ் ஏற்படும். அதே போல் ஒர்க்கு அதனால் என்ன பண்ணுது, மாறக்கூடியதாக இருக்கும். ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் லாவை நிர்ணயிக்குது. அப்போ இன்டர்னல் சேஞ்சஸ் ஆஃப் டெல்யூ ஈக்குவல் டு Q ப்ளஸ் W ஒர்க் ப்ளஸ் Q. ஸோ ரெண்டும் சேர்ந்து வெப்பத்தையும் வேலையும் சேர்ந்து பெறக்கூடியதாக இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. Q இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ளைடு த சிஸ்டம், W ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். அதர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதர் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. whenever an energy of an particular type disappear, an equivalent amount of another type must be proceed. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் மொத்தம் 5 ரூல் இருக்குது. ஃபர்ஸ்ட் லாவே அது ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டைப் டிஸ்அப்பியர் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் another type must be produced. ஒரு பக்கம் அதனுடைய எனர்ஜி மறையக்கூடியதாக இருந்தால் அதே வேறு வடிவத்தில் அல்லது அதுக்கு சமமான வடிவத்தில் வேறு வகையில் உற்பத்தி ஆகும்ன்றது ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், தி டோட்டல் எனர்ஜி ஆஃப் யர் சிஸ்டம் அண்டு சரௌண்டிங் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். நம்ம சிஸ்டத்திலிருந்து வெளியே போனாலும், ஸோ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆனாலும் அந்த வெப்பம் அல்லது எனர்ஜி சரௌண்டிங்கில் இருந்து ஸோ கண்டிப்பாக மாறாத ஒரு ரிமைன் கான்ஸ்டன்ட்டை தரக்கூடியது, மாறிலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். ஸோ எதுவும் சொல்லுவாங்க, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, பட் மேபி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஒரு வகை ஆற்றல் மற்றொரு வகை ஆற்றலாக மாறுமே தவிர ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. புதுசாக ஒரு ஆற்றலை உருவாக்க முடியாது, ஏற்கனவே இருக்க ஆற்றலை இல்லாமலும் நம்ம செய்ய முடியாதுன்றது தான் இந்த கான்செப்ட். தி சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் எ க்ளோஸ்டு சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி தட் பாசஸ் த்ரூ இட்ஸ் பவுண்ட்ரி ஆஸ் ஈட் ஆர் ஒர்க். ஸோ ஏதோ ஒரு வடிவத்தில் வெப்பநிலையாவோ அல்லது வேலையாவோ ஸோ அந்த பவுண்ட்ரி, அது க்ளோஸ்டு சிஸ்டத்தினுடைய பவுண்ட்ரியில் நம்ம என்ன பண்ணோம், வெளிப்படும். ஸோ கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணோம், மாறாத ஒரு மதிப்பு தான் கொடுக்கும். ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் டூ வேஸ் சேஞ்சிங் த சிஸ்டம் இன்டர்னல் எனர்ஜி. நம்ம என்ன சொன்ன மாதிரி யூன்றது இன்டர்னல் எனர்ஜி எதை பொறுத்திருக்குன்னா ரெண்டுத்தினுடைய மதிப்பு பொறுத்திருக்கு. ஒன்று அப்சர்விங் ஆர் எவால்வ்டு ஹீட் அண்டு ஒர்க். ஸோ வேலையும் உறிஞ்சக்கூடிய வெப்பம் அல்லது வெளிப்படக்கூடிய வெப்பத்தை பொறுத்து தான் இன்டர்னல் எனர்ஜி அமைஞ்சிருக்குன்றதை இந்த ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுது. ஸோ அடுத்து மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் லா படி நம்ம என்ன பண்ணுறோம், மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். அதுபடி பார்க்கும்போது பொதுவாக
del ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ இது தெரிஞ்சுது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வெப்பத்தையும் ஒர்க்கும் பொறுத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கேஸ் 1 கொடுத்துருக்காங்க. அதாவது நிலை 1 கான்செப்ட் பண்ணால் இன்வால்விங் த ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அன் ஐடியல் கேஸ். பொதுவாக ஐசோதெர்மல் வெப்பநிலை மாறாத அதே நேரத்தில் சைக்ளிக் ப்ராசஸாக இருந்து ஸோ அதனுடைய சுற்று பார்த்திங்கன்னா கடைசியாக 0ன்னு கிடைக்கும். இதனுடைய வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது இன்டர்னல் எனர்ஜி கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா எவ்வளோ கொடுத்துருக்கோ அவ்வளோ எனர்ஜி திரும்ப பெறுறது தான் வந்து சைக்ளிக் ப்ராசஸ் சொல்லுவோம். இந்த சைக்ளிக் ப்ராசஸில் டெல் ஈக்குவல் டு 0ன்னும் போது கியூ அதாவது எவ்வளோ வெப்பம் உறிஞ்சோ அதுக்கு ஈக்குவலான டபிள்யூ ஒர்க் நடந்திருக்கும். கியூ மைனஸ் டபிள்யூன்றது இந்த கான்செப்ட். கியூ ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ. அடுத்து இந்த அதர் வேர்ட்ஸ் டியூரிங் எ சைக்ளிக் ப்ராசஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ்டு பை சிஸ்டம் ஈக்குவல் டு தி ஒர்க் டன் பை சிஸ்டம். இதான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுதோ அதுக்கு சமமான வேலையை சிஸ்டம் செய்திருந்தால் அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் 0. நெக்ஸ்ட்டு கேஸ் 2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் அன் ஐசோஸ்வரிக் அது வந்து அதாவது மாறாத அழுத்தத்தில் ஐசோபெரிக் சொல்லி ஐசோதெர்மல் வெப்பநிலை மாறாத போது இது ஐசோஸ்வரிக் வந்து பருமன் மாறாத வகையில் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா டெல் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பருமனுடைய அளவு தான் வந்து பி டெல் வி ஈக்குவல் டு டபிள்யூக்கு சமம். ஸோ ஒர்க்கு என்னுடைய வேல்யூ எதுக்கு சமம்னா அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய பருமன் மாற்றத்துக்கும் சமமாக இருக்கும். ஸோ அதனுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக